शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद पादाम्बुधन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे विद्यारण्य स्वामी पादैः कृत पंचदशी ஏழாவது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். ஜீவன் முக்தி ஆனந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரகரணமாக இருக்கு. இந்த ஜீவன் முக்தி ஆனந்தமானது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அபரோக்ஷ சாட்சா்காரத்தினால ஏற்படுகிறது. அபரோக்ஷ ஞானம் என்றால் ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று அயமஸ்மீதி புருஷா அப்படின்னு எப்ப தெரிந்து கொள்கிறோமோ அது அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானமானது வரத்துக்கான சான்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்றான். எந்த ஒரு நாலேஜ் வந்தாலும் பரோட்சம் தானே இருக்கணும். நீங்களோ ஜெகன் மித்தியான்னு சொல்லிவிட்டீங்க. மித்தியான இருக்கக்கூடிய வேதமோ வேதத்தினால வரக்கூடிய அறிவோ எல்லா அறிவும் பரோட்சமா இருக்குமே தவிர எப்படி அபரோட்சமாக இருக்கும்? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஐன்றது பரோட்சமா ஆகவே ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு இவனால அறியப்படுகக்கூடிய ஒரு படிப்புனால இவனுக்கு அபரோக்ஷ ஞானமானது எப்படி வரும் அப்படின்னு அநேக சந்தேகங்கள்லாம் அவனுக்கு வந்துட்டு. ஏன் அப்படி வந்துட்டுன்னா வாக்கியங்கள்னால வரவே வராது சார் ஞானம். அது எந்த வாக்கியம்னால என்ன கோடு, இதுவெல்லாம் பொய்யான ஒரு கோடு, பொய்யான ஒரு புஸ்தகம், பொய்யான ஒரு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அனித்தியம் தானே. அனித்தியமா இருக்கக்கூடிய அதிலிருந்து நித்தியமான ஒரு மோட்சமானது எப்படி வரும் அப்படின்றது இன்டலெக்சுவலா அது நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா வரத்துக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சந்தேகப்பட்டான். அப்போ அவனுக்கு சொன்னோம், இல்லப்பா இந்த மகா வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு, அவாந்தர வாக்கியம்னு ஒண்ணு இருக்கு. வேதத்துல பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவாந்தர வாக்கியம். எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தின்னு சொல்றதோ, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றதோ எல்லாம் அந்த பிரம்மத்தை சொல்றதுக்காக வந்ததே தவிர இது எல்லாமே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லல. எங்கெல்லாம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்கள் வருகிறதோ அங்கதானே அபரோக்ஷ ஞானத்துக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க எல்லா வாக்கியங்களையும் டீல் பண்ற மாதிரி இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியத்தையும் டீல் பண்றதுதான் நீங்க பண்ற தப்பு. அது அந்த வாக்கியங்கள் பாக்கி வாக்கியங்கள் மாதிரி இல்ல அப்படின்னாரு. எப்படி சார் சொல்றீங்க? எந்த வாக்கியம் இருந்தா என்ன, பத சமூகம் தானே வாக்கியம். அந்த வாக்கியமானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஒருத்தர் போய் கிணத்திலிருந்து ஒரு குடத்துல ஜலத்தை எடுத்துன்னு வந்தார் சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னாக்க எல்லா வார்த்தையும் ஒரு கிரியையை அன்வைச்சுதான் இருக்கும். எந்த வார்த்தையா இருந்தாலும் சும்மா வெறுமா ஒரு வார்த்தை வராது, ஏதாவது ஒரு தாத்பரியம். இப்ப என்ன தாத்பரியம் பாருங்க, கிணறு தெரியும், ஜலம் தெரியும், சிவன் தெரியும், அபிஷேகம் தெரியும். இதெல்லாம் எப்ப லிங்க் ஆகும்? ஜலத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு அந்த கொண்டு வந்தான் ஜலத்தைன்ற அந்த கொண்டு வந்தான்ல கிரியை இருக்குது. அப்ப என்ன ஆச்சு? இது எல்லாம் புரிஞ்சுட்டு நமக்கு. அவன் ஜலத்தை கொண்டு வந்தது எதுக்காக? சிவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கா? எதுல கொண்டு வந்தான்? அடுத்த கேள்வி கேளுங்க. சொம்புல கொண்டு வந்தான். எப்ப கொண்டு வந்தான்? சாயங்காலம் கொண்டு வந்தான். ஏன் கொண்டு வந்தான்? அன்னைக்கு சிவராத்திரி. எல்லாம் நான் பதில் சொல்லுவேன். எப்போ இந்த ஒரு சின்ன இந்த ஒரு விஷயமானது பிடிச்சானே ஆனால் சொல்ல முடியும். அதனால கிரியை ஆஸ்பதமா இருக்கு. உங்களுடைய தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியம் நீங்க சொல்றீங்களா, அதுல ஒரு கிரியையே இல்லையே. அதனாலதான் நான் சொல்றேன் இது அபரோக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணாது. ஏன்னா எல்லா வாக்கியமுமே அப்படிதானே அப்படின்னு சொன்னார். அதுக்கு பதில் சொன்னா, இல்லப்பா அப்படி கிடையாது, சில வாக்கியங்கள்லாம் இருக்கு. புத்திரஸ்தே ஜாதகா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே இவன் உடனே இந்த விஷயத்த சொன்ன உடனே அவன் முகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. பக்கத்துல ஒருத்தர் இருந்தார், பாஷையே தெரியாதவர். அவர் என்ன பண்றாரு, அவருக்கு சமஸ்கிருதமா தெரியாது. இவர் புத்திரஸ்தே ஜாதகான்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தார். அவர் என்ன பண்றாரு, அவர் முகத்துல ஒரு சந்தோஷம், இவா ரெண்டு பேருக்கு சந்தோஷம். இப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? ஏன்னா அவ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நல்லா நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுட்டேன். ஒரு கான்டெக்ட வச்சுட்டு பண்றேன் இல்லையா? இப்ப எந்த கிரியாவது இங்க இருக்கா?
இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் புரிஞ்சின்றார், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஓவர் ஹியர் பண்ண எனக்குள்ள ஒரு சேஞ்ச் வருதா இல்லையா? கிரியை தான் இருக்கணும்ன்ற கண்டிஷன் போட்டீங்களா? அப்படி கிடையாது, விசேஷங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னார். அதுக்கு அவன் என்ன சொன்னா, அது சரியா வராது சார் நீங்க சொல்றது அப்படின்னா. எப்படி? இன்னைக்கு சனிக்கிழமை கிளாஸ் இல்ல அப்படின்னு நான் சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே அது. இன்னைக்கு கிளாஸ் இல்லன்னு சொன்னா அது வெறும் ஸ்டேட்மெண்ட் இல்ல சார், கிளாஸ் இல்லன்றதுனால அவாவா அந்த காரியத்தை கவனிங்கன்னு அதுல தொக்கி நிக்கிறது ஒரு கிரியை. அதனால நீங்க என்னதான் விசேஷம்னு சொன்னா கூட அது பின்னாடி ஒரு கிரியையானது தொக்கி நிக்கிறது அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னு அது சொன்னார், இவர் சொன்னார் அப்படி அவசியம் இல்லப்பா, இந்த ரெண்டு இல்லாம சில வாக்கியங்கள் இருக்குன்னு மூணாவது ஒரு பிரச்சனையை அவருக்கு எடுத்துன்னு வந்தார். நீங்க உங்களை இப்படி லீட் பண்ணோன்றதுக்கு தான் இப்படி எடுத்துன்னு போனேன். ஒண்ணு கிரியா வாச்சகமா இருக்கணும், இல்ல விசேஷ போதகமா இருக்கணும். இப்படி இந்த மாதிரி இருக்குல்ல, சில ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. அது என்னதுன்னா அகண்டார்த்த போதகமான வாக்கியங்கள் இருக்கு. அது எப்படின்னா தத்து தொம்மு தொமே தத்து அப்படின்னு ரெண்டு பக்கமும் வரா மாதிரி வார்த்தைகள் நம்ம தமிழ்ல. இப்படிப்பட்ட வார்த்தைகளானது பிரத்யக்ஷ பரோட்சத்தை அபரோட்சமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வார்த்தைகளுக்கு, இந்த வாக்கியங்களுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க, இது பாருங்க, எது சொன்னாலும் இந்த தங்கத்திலிருந்து மோதிரம் பண்ண அப்படின்னு சொன்னேன், தங்கமே மோதிரம் அப்படின்னு சொன்னேன். மோதிரமே தங்கமாகுமா? ரிவர்ஸ்ல ஆகாது இல்லையா? ஆனா இந்த தத்துவமசின்ற வாக்கியம் மாத்திரம் பாருங்க, லோகத்துல இல்லாத ஒரு வாக்கியம். தத்தே தொம்மாக இருக்கும், தொம்மே தத்தாகவும் இருக்கும். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ரெண்டுமே ட்ரூ இல்லையா? இப்படி ஈக்குவலாவும் ஆப்போசிட்டாவும் ட்ரூவாக இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு அகண்டார்த்த போதகமான வாக்கியம். இந்த அகண்டார்த்த போதகமான வாக்கியத்தை கேட்டதுனால இவனுக்கு என்ன ஆச்சு, நீதான் பிரம்மம் அப்படின்னு இவன் சொன்ன உடனே நானே பிரம்மம் என்பது அவனுக்கு தெரியுது அப்படின்றத சொல்றதுக்காக, எப்படி இவன் 10வது பேர் வெளி போயிட்டான், நதியில காணாம போயிட்டான்னு அழுதுன்னு இருந்தவனை பார்த்து அந்த குருவானவர் கணக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10வது பேர் வழி நீதான் அப்படின்னு சொன்னோன்னு அவனுக்கு அந்த நாலேஜ் ஆனது ஒரு அபோஷமா நான் தான் அந்த 10ன்றது வந்துட்டு இல்லையா? ஆகையினால அகண்டார்த்த போதகமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல அயமஸ்மீதி பூருஷகான்னு சொன்ன இந்த வாக்கியம், இந்த வேதத்துல சொன்னதுடைய வாக்கியம் அபரோக்ஷ ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அவனுக்கு அப்படியும் ஒரு டவுட் வந்துருது, சார் அகண்டார்த்த போதகம் எப்படி சார் வரும்? ஒரு பொருள் நான் பார்க்கணுமே ஆனால் என்னுடைய கண்ணும் அங்க போகணும், வெளிச்சமும் அங்க போகணும். இது ரெண்டு விருத்தி வியாப்தி பல வியாப்தியும் இருக்கணும். இப்போ நான் போய் ஒரு குடத்தை பார்க்கணும்னாக்க இருட்டுல குடத்தை என்னால பார்க்க முடியாது இல்லையா? கண்ணு இருக்க பாருன்னாக்க வராது சார், பார்க்க முடியாதுன்றீங்க. சரி அப்ப லைட்டை போடுன்னா லைட்டை போட்ட உடனே பாக்குறீங்க. சோ லைட்டும் வேணும் கண்ணும் வேணும். இப்படி இருந்தது ஆனா அது என்னதுன்னு தெரியாத அந்த அஜ்ஞானமானது இந்த கண்ணுன்ற விருத்தி அங்க போன உடனே எனக்கு நாசமாச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு, இது குடம்ன்ற ஒரு அறிவு திருப்பி வந்தது இல்லையா? ரெண்டு காரியம் நடக்கிறது. இப்படித்தானே வந்தாகணும். இப்ப பிரம்மத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த பிரம்மத்துக்கும் என்ன ஜீவ பிரம்ம ஐக்கிய வாக்கியம் கேட்ட உடனே இவருக்கு என்ன ஆச்சு, நானே பிரம்மன். இவருக்கு நானே பிரம்மன் எப்படி இருக்க முடியும்ன்ற ஒரு அஜ்ஞானத்துல இருந்தார். இது வேதம் சொல்றது எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு. இப்போ வேதத்தை நம்புறாரு. சொன்ன உடனே இப்ப என்ன ஆச்சு, நீதான் பிரம்மன் சொன்ன உடனே ஓஹோ நான் இவ்வளவு நாள் நான் சின்னவன் நினைச்சிட்டு இருந்தேன், நான் பிரம்மன்னு தெரிஞ்சிருக்குன்றதுனால இது வரைக்கும் நான் இக்னரண்டா இருந்தேன், அந்த இக்னரண்ட் போச்சு. ஆனா அது நான் தான் அந்த பிரம்மன்றது இவனுக்கு ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா அது ஒரு பொருள் இல்லையே, பல வியாப்தியானது உண்டாகாது. ஏன்னா அந்த ஐ அறியப்பட்டதா ஆச்சுன்னாக்கா அப்ப அறியப்படும் பொருள் ஆயிடுமே. அதனால அது வரைக்கும் தான். இவ்வளவு நாள் நான் சின்னவன் நினைச்சிட்டு இருந்தேன், நான் இப்ப பிரம்மான்னு தெரிஞ்ச உடனே டீச்சிங் அங்க நின்று போச்சு. இதோட இங்க அதனால விருத்தி வியாப்தி பல வியாப்தி எல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுக்கு வரலாம். ஆனா ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தினால அந்த விருத்தி வியாப்தி மாத்திரம் இருக்க வேண்டும், அவசியம் தான் அது. ஏன்னா இக்னரன்ஸ் போய் தானே ஆகணும்.
ஆனா பல வியாப்தியை எதிர்பார்க்க கூடாது. அதனாலதான் சாஸ்திரம் என்ன பல வியாப்தி இல்ல. இப்படியாகத்தான் இந்த அகண்டார்த்த போதகமான மகா வாக்கியமானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லலாம். அதனால ஒருவருக்கு ஞானம் வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்ப திருப்பி அவன் டவுட் பண்ணான். சரி சார், எல்லாம் ஒத்துட்டேன், வரும் ஒத்துட்டேன். அயமஸ்மீது புருஷா வேதம் சொல்றது, ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ணியிருக்கார், ரிஷிகள்லாம் சொல்லியிருக்காங்க, வேதமே சொல்லியிருக்கு, எல்லாம் ஒத்துட்டேன். ஆனாலும் இப்ப ஜீவ பிரம்ம ஐக்கியம் நீங்க சொல்லிவிட்டீங்க, நான் தான் பிரம்மன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் இன்னும் பிரம்மமா இருக்கேனான்றதுல சந்தேகம் இருக்கு, இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், 98வது ஸ்லோகத்துல இந்த பூர்வபக்ஷத்துக்கு சொல்ற, அகம் பிரம்மேதி வாக்கியார்த்த போதா யாவத் திருடி பவேத். இந்த அகம் பிரம்மா அப்படின்ற இந்த வாக்கியார்த்தத்தினால, தத்து தோமசின்னு சொன்ன வாக்கியார்த்தத்தினால நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? அகம் பிரம்மா அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுட்டீங்க, இல்லன்னு சொல்ல. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தினுடைய அறிவானது ஏற்படவில்லை இல்லையா? அப்படியே அது ஏற்பட்டதா இருந்தா கூட அது என்ன ஆச்சு? திருடமாக ஆகல. ஏதோ இப்படி எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சாரியார் பண்ணுவாரா, இல்ல வேதமானது பொய் சொல்லுமா, பகவானே சொல்லியிருக்கார், நமக்கு பிடிச்சவாள்லாம் சொல்லியிருக்கார், அப்படி இருக்கும்போது இது பொய்யாகும் இவ்வளோலாம் இருந்தா கூட, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கிளேஷம் இருக்கதான் இருக்கு, நான் பிரம்மம் இல்ல அப்படின்னு ஒருங்க. இது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு, திருடமாக ஆகல. நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு இருக்கிறது திருடமாக ஆகல. எப்போ அது திருடமாக ஆகிறதோ அப்போ உங்களுக்கு அந்த நாளைய கொஞ்சம் பொறுக்கணும். நீங்க கொஞ்சம் அவசரப்படாம நீங்க பாட்டு கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா அது கிடைக்கும். எப்போ அது திருடமாகும், அதுக்கு நான் என்ன பண்ணோம்னா, சமாதி சகிதகா தாவத்து அபியசேத் ஸ்ரவணாதிகம். அதனால சமம் தனம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு இந்த வேதாந்தியா இருக்கிறதுக்கான குவாலிபிகேஷன்லாம் சொல்லியிருக்குன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லியிருக்கு இல்லையா? அந்த சாதன சதுஷ்டயங்களை வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்துட்டே இருங்க. அபியசே சிரவணாதிகம், சிரவணம் முதலியவைகளை நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. இத மாதிரி யார் சொல்லுவா சார் அப்படின்னா, ஆச்சாரியாலே சொன்னார். வாக்கிய விருத்தின்ற கிரந்தத்துல 49வது ஸ்லோகமா, அப்பா வித்யாரண்ய சொல்றாரு, நான் சொன்னா கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அது வரைக்கும் திருடமாற வரைக்கும் நீங்க வந்து சிரவணம் பண்ணிட்டே இருக்கன்னாக்கா அப்போ நீ சந்தேகப்படுவ. இப்ப சொல்றேன், ஆச்சாரியாலே சொல்லியிருக்காரு, இதான் நம்மளுடைய அபிப்பிராயம். ஆச்சாரியால் சொல்லியிருக்காருன்னா அவர் எஸ், நீங்க எஸ், நான் எஸ், எல்லாரும் எஸ் இல்லையா? அதுக்கு மேல யாரும் சொல்றதுக்கு இருக்கிறது இல்லையா? மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் இந்த வேர்ல்டு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் யாரும் வரப்போறதும் இல்ல, யாரும் இருந்ததும் இல்ல. அதனால சந்தேகமே இல்லையே. அவரே என்ன சொல்றார், அகம் பிரம்மா இது வாக்கியார்த்த போதா யாவத்து திருடீபவத். நான் பிரம்மம் என்ற வாக்கியத்தின் அர்த்தமான ஞானமானது யாவத்து திருடீபவத், எப்போ உங்களுக்கு ஷியோரா உறுதியாக வருகிறதோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் சார், நான் சமாதி சகிதா தாவத்து, அது வரைக்கும் சமாதி சகிதா. நீங்க சமம் தமம் அப்படின்ற முதலிய மனோ நிகிரகம், இந்திய நிகிரகம், இதெல்லாத்தையும் ஒரு ஒன் பாயிண்டடா சொல்றதை கேட்கணும், சமாதானம் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற தன்மை வேணும், எல்லாத்தையும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், திதிக்ஷா வேணும். அதுக்கப்புறம் ஒரு முனையாக அதுல இருக்கணும், சமாதானமா நீங்க அதை கேட்கணும். இப்படி எல்லாம் பண்ணிட்டே வரணும். கூடவே மோட்சத்துல இச்சையும் இருக்கணும். இப்படி இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் இதெல்லாம் எப்படி வரும்? அபியாசத்தினாலதான் வரும். ஒரு தடவை நீங்க சும்மா கிளாஸுக்கு வந்துட்டு இது எனக்கு கிடைச்சிருத்தேன்னு, ஏன்னா நீங்க ஜென்ம ஜென்மமா இவ்வளவு நாள் நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த உடம்புன்னு நினைச்சுட்டு கோடி கோடி ஜென்மமா வந்துட்டு திடீர்னு இந்த ஏதோ ஒரு புண்ணிய விசேஷத்தினால நமக்கு இந்த ஜென்மா கிடைச்சி, இந்த ஜென்மாலேயே எத்தனையோ பேர் எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும்போது அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு வேதம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, அதுலயும் வேதம்னாக்கா அது ஏதோ கர்மகாண்டம் இல்ல, வேதாந்தம் தான் வசத்தின்னு தெரிஞ்சுட்டு அதுலயும் அதை சொல்லக்கூடியவர் ஆச்சாரியால் தான்றது தெரிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய இடத்துல நீங்க தப்பிச்சுன்னு வந்திருக்கீங்கன்னு ஒரு தப்பை யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இப்ப போய் ஒரு தடவை கேட்ட உடனே அது ஆகணும்னு நினைச்சா அது முடியுமா? நீங்க இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். இப்ப வந்ததுனால இப்ப திருப்பி நீங்க போக முடியாது, வெளியில போக முடியாது நீங்க இல்லையா? நீங்க வந்தது ஹையஸ்ட் பெடஸ்டலுக்கு வந்தாச்சு, இப்ப நமக்கு போக முடியாது. அது என்ன சொல்றது, அந்த திருஷ்யத்தேத்து அக்ரேயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதரிசிபிகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ண, கத்தி மேல நடந்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ
இந்த வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா இப்ப திருப்பி நம்மளால போய் இவாள மாதிரி நம்ம பாக்கிய விஷயத்துக்கெல்லாம் கர்மால உபாசனை எல்லாம் வஜனை எல்லாம் ஈடுபட முடியாது. ஏன்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இது ரொம்ப கஷ்டம்னு வேற தெரியாது. இப்ப திரும்பி போலாம்னாக்க திரும்பியும் போக முடியாது, பாதி தூரம் வந்தாச்சு. இப்ப இருக்கிறது ஒரே வழி என்ன ஆச்சுன்னாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆகையினால மரியாதையை இன்னும் கொஞ்சம் சிரவணம் பண்ணு. பௌன புண்ணிய சிரவணம் புரியாது. அதனால சிரவணாதிகள் தானே பண்ண சொல்றேன். திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக திருடமாயிடும் அப்படின்னு சொன்னார். இப்ப அதுல ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டார். சிரவணாதிக்கம்னு ஆதி பதத்தை ஏன் போட்டார்? சிரவணான்னு போட்டிருந்தாருன்னா பிரச்சனை இல்லாம சரி திருப்பி திருப்பி கிளாஸ் கேட்டோமா நம்ம பாட்டுக்கு முழிச்சோமான்னு இல்லாம சிரவணாதின்னு போட்டாரு. சிரவணாதின்னா என்ன அர்த்தம்? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்ப மனனம்ன்றது தனியா ஒண்ணு பண்ணணுமா, சிரவணம் தனியா பண்ணணுமா, நிதித்தியாசனம் ஒண்ணு தனியா பண்ணணுமா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு சிரவணம் வரைக்கும். இதுக்கப்புறமும் ஒரு 3 ஸ்டேட் போட்டுனா இந்த ஜென்மாக்குள்ள இது நடக்குமா? இப்படி எல்லாம் சந்தேகம் வருது இல்லையா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவரு. அப்பா சிரவணத்தினாலேயே முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? சிரவணத்திலேயே மனனமும் நிதித்தியாசமோ அந்தர்பாவமா இருக்கு சில அதிகாரிகளுக்கு. சில அதிகாரிகளுக்கு தனியா மனனமானது தேவை அப்படின்றத சொல்லணும். இப்ப அதை சொல்றதுக்காக அவர் சொன்னார். கரெக்ட் பா நீ சொல்றது. பாலம் சந்திஹி அதாத்யஸ்ய ஹேதவஹா ஸ்ருதி அநேகா. ஸ்ருதியானது கரெக்ட் பா நீ சொல்றது. இந்த சிரவணம் பண்றதுலயும் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஏன்னா ஸ்ருதியானது அநேகமா இருக்கு. ஒவ்வொன்னும் கன்ஃபியூஸ் பண்றது. ஒருத்தர் சிவன்றாரு, ஒருத்தர் விஷ்ணுன்றாரு, எல்லாமே கரெக்ட் மாதிரி நமக்கு தெரியுது. எல்லாம் சுப்பிரமணிய சுவாமி தான் அல்டிமேட் தெய்வம்ன்றாங்க, அதுவும் கரெக்டா இருக்கு. விநாயகர் தான் அல்டிமேட்ன்றாங்க, அதுவும் கரெக்டா இருக்கு. நமக்கு ஒன்னும் புரியல. ஒரே எல்லாரும் சொன்னா நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு வேற சொல்லிட்டே இருக்கு. ஸ்ருதி எல்லாம் அநேகமா உபதேசங்கள்லாம் பண்றது, அநேக கர்மாக்களை விதிச்சிருக்கு. இப்படி எல்லாம் பண்றதுனால அந்த சரியான அந்த தார்டியமானது உறுதிப்படாம இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இந்த ஸ்ருதி இந்த மாதிரி எல்லாம் வேரிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கிறதுலதான் உங்ககிட்ட அந்த சாமர்த்தியம் இருக்கு. அதை நீ புரிஞ்சுக்கணுமேனா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ணாக்க பிரமாணம் எதை நான் வாழ்க்கையில பிடிச்சிக்கிறது, பிரமாணம் ப்ரூஃப் எதை நான் பிடிச்சிட்டா நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும், அதுதானே நான் பிடிக்கணும். அது எதுன்றதுலயே எனக்கு தகராறு இருக்கு. எதை பிடிச்சிக்கிறது? நான் வேதாந்தத்தை பிடிச்சிக்கிறதா, இல்ல கர்மா பிடிச்சிக்கிறதா, உபாசனையை பிடிச்சிக்கிறதா, அதுலயும் இருக்க அப்படின்னு கேட்டான்னா இதுல ஒன்னும் பிரச்சனைக்கே இல்ல. வேதம் என்ன பிரமாணம் இருக்கோ அந்த பிரமாணத்தை நீ பிடிச்சிட்டு தான் ஆகணும். எப்படி பண்ணணும்னா அசம்பாவியத்துவம் அர்த்தசிய. இந்த வேத வாக்கியங்கள் பலமாக இருக்கு, ஒரு பிரச்சனை. இன்னொன்னு அதுல சொல்லி இருக்கிற விஷயம் இருக்க, நான் தான் பிரம்மன்னு சொல்றத அது அசம்பாவியமா இருக்கு. என்னால ஒத்துக்கொள்ளவே முடியல. என்ன போய் பார்த்து என்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும். என்ன பார்த்து நீங்க பிரம்மன்னு எப்படி சொன்னீங்கன்னு தெரியல. படிக்கட்டியா இருந்தாலும் தவிக்க விடுற ஆள் நானு. என்ன என்னுடைய பலம் அவ்வளோ. என்ன போய் பிரம்மா நீங்க தான் சாம்ராட் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க எப்படி? அதுவும் சரியா வரல. அசம்பாவியம் விஷயத்திலேயே எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, விபரீத பாவனை இருக்கு. அபிச்சுவலா எனக்கு நான் சின்னவன்ற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. திடீர்னு என்ன கொண்டு நீதான் எல்லாம், நீ யூ ஆர் த கண்ட்ரோலர் ஆஃப் ஆல், நீதான் ஈஸ்வர தொல்லியான்னு சொன்னா சிரிப்பு வருதை தவிர எனக்கு ஒத்துக்கிற மாதிரியா இருக்கு இல்லையா? என்னுடைய பழக்கமே அப்படி விபரீதமான பாவனைன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா ஹேபிச்சுவல் நான் இருந்துட்டு இருக்கேன்னு அதுல இருந்து மாறுறது எப்படி மாற முடியும்? அதனால இந்த 3 பிரச்சனை இருக்க அப்படின்னாரு. இந்த 3 பிரச்சனையை சொல்றதுக்காக தான் பிரமாண அசம்பாவனை போனமே. ஆனால் சிரவணம் அவசியம். பிரமேயத்துல அறியக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் அது போகணுமே. ஆனால் அதுக்கு மனனம் அவசியம். அதுக்கப்புறம் இந்த விபரீத பாவனை ரொம்ப நாள நானு இந்த உடம்ப பார்த்து காத்தால எழுந்து நினைச்சு போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மான்னு நீங்க வந்ததுனால அது போறது கஷ்டம்தான். இது போய் ஆகணும். இது எப்ப போகும்னா நிதித்தியாசனத்தினால போகும். அதனால சுத்தியானது நமக்கு ஐடியாவை கொடுத்துட்டு சிரவணத்தினால பிரமாண அசம்பாவனையானது போகும். பிரமேயத்து அசம்பாவனை எப்படி போகும் அப்படின்னாக்கா மனனத்தினால இப்படியா அப்படியா அப்படின்றத நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வேதாந்தமானது புரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அகம் பிரம்மாஸ்மின்றது கேட்டுட்டேன், ஆனாலும் நான் பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியாம மாட்டிட்டு இருக்கேன். அந்த கன்விக்ஷன் வரலையே. அந்த கன்விக்ஷன் ஆனது எப்போ வரும் அப்படின்னாக்க நிதித்தியாசனத்தின் மூலமாக அது வரும். அப்படின்னு 3 விஷயங்கள், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். இப்போ
இது ஏன் அந்த டவுட் வந்தது? சிரவணத்திலேயே உங்களுக்கு ஏன் டவுட் வந்தது? இப்ப நான் சொன்னதையே அதே ஸ்லோகமா சொல்லிட்டு வர. சாகா பேதாத் காம பேதாத் ஸ்ருதம் கர்மாணி அந்யதா அந்யதா. இது என்ன சொன்ன, நிறைய சாக்கைகள் பேதமா இருக்கு. எதை கேட்டாலும் அவர் என்ன சொல்ற, இது ரிக்வேதிகளுக்கு சார், நம்மளுக்கு கிடையாது, ஆபஸ்தம்பர் அப்படி சொல்லல அப்படின்றாங்க. எதையுமே நம்ம நம்பி செய்ய முடியல. நம்மளா போய் ஒரு கர்மா போயிட்டு வரான்னாக்கா, ஐயோ நம்மளுக்கு எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது சார், துளசி எல்லாம் நமக்கு கிடையாது சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் ரிக்வேதிகளுக்கு தான்றான். ரிக்வேதிகளை போய் கேட்டா, ஐயோ துளசி எல்லாம் அதெல்லாம் எஜுர்வேதிகளுக்கு தான் அதெல்லாம். இப்படி கர்மாக்கள்ல எத்தனை பேதங்கள் இருக்கு பாருங்க. நமக்கு எது கர்மான்றதே தெரியாம சாக்கா பேதங்கள் இவ்வளவு இருக்கு. அந்த சாக்கா ஒரு சாக்கா ஒரு மாதிரி சொல்றது. அதர்வேதிகள் ஒரு மாதிரி சொல்றாங்க, ரிக்வேதிகள் ஒரு மாதிரி சொல்றா, சாமவேதிகள் அவ வேற மாதிரி, அவ உபநயனாக்கா மொட்டை அடிச்சுக்கிறான்றாங்க. நம்மளை பார்த்த ஐயோ மொட்டையெல்லாம் அடிக்கூடாது, அடி எஜுர்வேதமா இருந்துட்டு நீ கொஞ்சமாவது சிக்க வச்சுக்கணும் அப்படின்னு. யாரு போய் எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? அவளுக்கு பண்ணா என்ன சார் நீங்க வெறும தர்ப்பணம்னாக்கா, நீங்க வெறும் பித்திரு தர்ப்பணம் பண்ணா, நாங்கெல்லாம் 38 ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணணும், நீங்க எல்லாம் பிராமணாலே இல்ல, நீங்க எல்லாம் 38 ரிஷிகள் பேர் கூட உங்களுக்கு தெரியலன்னா அவங்க கேட்டால். இப்படி எத்தனை சாக்கா பேதங்கள். இதுல எதை நான் ஃபாலோ பண்றது? கன்ஃபியூஷன் இருக்கா? அது மாத்திரம் இல்ல, காம பேதங்கள் எத்தனையோ ஆசைகள் இல்லையா? காம பேதங்களுக்கு சில பேருக்கு புத்திர காமேஷ்டி ஆகும் இல்லையா? பண்ண வேண்டாம் புத்திரன் வரணும் அதுல இருக்கு. ஒருத்தனுக்கு வீட்டுல எப்ப பார்த்தாலும் பொட்டுன்னு யாராவது செத்து போயிட்டே இருக்காங்க. அதை நிறுத்தத்துக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஜோசியனை பார்த்து அலைஞ்சிட்டு இருக்காரு. அவரு எப்ப பார்த்தாலும் இப்படி பிரச்சனை வருது. இன்னொருத்தருக்கு எப்ப பார்த்தாலும் ஃபேன் எரியறது, வாஷிங் மிஷின் எரியறது, வீட்டுல நெருப்பு வந்துருச்சுனாக்கா ஐயோ இதுக்கு இஷ்டி பண்ணணும், இல்லன்னா உங்க ஆத்துல ஏதோ படுத்துறது அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு கர்மா பேதங்கள் இருக்கு. இதெல்லாம் நான் எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியலையே. நான் வைத்தியனா இருந்தா கூட இல்லையா? சரி, வேதம் சொல்றத ஃபாலோ பண்ணலாமான்னு பாத்தியா? எஸ்ய அக்னிஹோத்திரம் அதர்ஷம் அபௌர்ணமாசியம் அச்சாதுர்மாசியம் அனாகிரயணம் அதிதிவர்ஜிதஞ்ச. அவர் என்ன பண்ணிவிட்டாரு முண்டகோபனிஷத்துல, எல்லாம் இஷ்டி பண்ணாக்க சரியா போயிடும் தான். ஆனா அக்னிஹோத்திரம் பண்ணாம நீ இதெல்லாம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்ணாம நீ வந்தாலும் கிளாஸுக்கு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நீ கணபதி ஹோமம் பண்ணா கிடையாது, புண்ணியம் கிடையாது. அப்படின்னாக்கா நீ எப்ப காத்தால 7 மணிக்கு எழுந்துக்கிறியோ அப்ப யூஆர் அன்பிட் ஃபார் எனி வைதிக கர்மா. இப்படி எல்லாம் சொன்னாக்கா இதுவும் போச்சு இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க. இந்த அநேக கர்மாக்கள் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சாதுர்மாசியம் பண்ணாம இருந்தா ஓகே சரி, தரிசனம் பண்ணாம அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்க. ஆனா பிரதமைக்கு பிரதம நீ தரிசனமோ பௌர்ணமாசியம் பண்ணலன்னா என்னைய பிரயோஜனம்? அதுக்கு நீ பண்ணாமே இருந்துக்காம அப்படின்னு அங்க வேற தடுத்தது. சரி, அச்சாதுர்மாசியம் இதெல்லாம் சரி சார் நீங்க சொல்றீங்களேன்னு ஒழுங்கா நான் தர்ஷத்துக்கு தரிசனம் பௌர்ணமாசிக்கு பௌர்ணமாசி பண்ணிட்டு இருக்கேன், நானு கரெக்டா பண்ணிட்டே இருக்கேன் நானு அப்படின்னாக்க. சாதுர்மாசியம் 4 மாசம் அது ஒரு சாகமேகம் சுனாஸ்தீரம்னு 4 யாகம் இருக்கு. அந்த யாகம் பண்ணாம சும்மா இந்த வைத்தியம் பண்ற மாதிரி இந்த கீரையை நிறுத்துறது, பாலை நிறுத்துறது, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு. அதெல்லாம் இங்க வேணாம். இங்க சாதுர்மாசி யாகம் பண்ணீங்களா, அத மாதிரி பண்ணா உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் பண்ணணும். இப்படி கர்மா பார்த்தா எத்தனை பேதங்கள் இருக்கு, பயமா இருக்கு. அது மாத்திரம் இல்லாம அது என்னது ஆசப்தலோகான் ஹினஸ்தி. இதெல்லாம் நீ சரியா பண்ணலன்னா உன்னுடைய 7 ஜெனரேஷன் காலின்னு. இந்த மாதிரி நான் எப்படி சார் நம்புறது? இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல எதை நம்புறது அப்படின்னு சந்தேகம் வந்தது. சாக்கா பேதம் இருக்கு, காம பேதம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சுதம் கர்மாணி அந்யதா அந்யதா. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யார் பேச்சையும் முழுக்க எடுத்துக்க முடியறது இல்ல இல்லையா? அவரானா காத்தால ஒரு 5 நிமிஷம் நீங்க மனசுக்குள்ள ப்ரே பண்ணா அதான் சார் பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரேச்சரி, அது பண்ணா போதும்னு சில சாமியாருங்க இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இவரு அதெல்லாம் கிடையாது. காத்தால எழுதணும், உபாசனம் பண்ணாம நீ எந்த காரியம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. வீட்டுல அக்னி இருக்கா, அக்னி இல்லையா, அப்ப நீ ராத்தியம் தான் போ. இப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா எதை நம்ம கேட்க முடியும்? அதனால கர்மாணி அந்யதா அந்யதா, வேற 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 எல்லாரும் போதிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஏவம் அத்ராபி மா சங்கி. இதெல்லாம் இப்பதான் நீங்க முழிக்க வேண்டிய தருணம் வந்துட்டு. இதெல்லாம் என்ன பசங்க மேட்டர் இப்படிதான் இருக்கும். அது பை டிஃபால்ட் இந்த வேதமானதுடைய கர்மா இருக்க கர்மகாண்டம் இருக்கு இல்லையா,
பை டிஃபால்ட் இது தப்பா தான் இருக்கும். வேற எப்படி இருக்கும் நீங்க? ஏன்னா மக்கள் டிஃபரெண்ட், அதிகாரிகள் டிஃபரெண்ட், மனசு டிஃபரெண்ட் இல்லையா, அவளுடைய வளர்ப்பு டிஃபரெண்ட், ஊரு டிஃபரெண்ட், தண்ணி டிஃபரெண்ட். கரெக்டா இப்படிதானே இருக்கும். நீங்க எப்படி இதுல போய் ஒரு சாமியத்தை எதிர்க்கிறீங்க? டிஃபரெண்டா தான் இருக்கும். ஆனா எங்க வேதாந்தத்துக்கு வாருங்க, அங்க எப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதெல்லாம் தூக்கி அப்படி போட்டு இங்க வந்தீங்கன்னா எல்லா உபனிஷதும் ஒரே விஷயத்த தான் சொல்லும். அங்க சொன்னவர் ஆபஸ்தம்பர் ஒன்று சொல்றாரு, காத்தியாயனர் ஒன்று சொல்றாரு, இவர் ஆஸ்வலாயனர் ஒன்று சொல்றாரு. இந்த பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது. எல்லா உபனிஷதும், அது கட்டோபனிஷதா இருக்கட்டும், கேனோபனிஷதா இருக்கட்டும், ஈசா கேன கட்ட பிரஷ்ன முண்ட மாண்டுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஜீவ பிரம்ம ஐக்கியம். அதுல ஒன்னும் பிரச்சனை எதோ வாயுமானி பூதானி ஜாயந்த் எல்லாம் பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம்னு அத்தனை மாசங்கி. இங்க மாத்திரம் இந்த டவுட்டே வச்சுக்காது. ஏன்னா இது உண்மைய பேசுற இடம். இங்க உண்மையில அதுவா இதுவா இது கொஸ்டின் இருக்கிறது ஒண்ணு, and that is truth. It can never be negated by anybody at any point of time. காலத்தினாலேயும் அதை நீங்க பொய்யாக்க முடியாது, தேசத்திலையும் பொய்யாகாது. ஏன்னா உண்மை எப்படி பொய்யாகும்? முக்காலத்திலையும் உண்மையாச்சு அது. அதனால இந்த டவுட் இங்க வருதுன்ற சந்தேகமா வச்சுக்காது. வேதாந்தத்துக்கு வந்துட்டீங்கன்னாக்க இந்த தத்துவமசியானது உங்களுக்கு வேற செய்துதான் ஆகணும். இப்போ வேற வழியே கிடையாது. அங்க உங்களுடைய சந்தேகம் எல்லாம் அதெல்லாம் அரவுண்டு. அதிருத்ரம் பண்றதோட மகாருத்ரம் பண்ணா ஜாஸ்தியா இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் அந்த மக்கள் அசடுகளுக்குள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். இங்க அப்படி கிடையாது. டீச்சிங் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி. இது உங்களுக்கு என்ன டீச்சிங்கோ அதேதான். இவங்களுக்கு ஆம்பளைக்கு ஒரு டீச்சிங், பொம்பளைக்கு ஒரு டீச்சிங் கிடையாது. இங்க நீங்க பிராமணனுக்கு ஒரு டீச்சிங், வைசியனுக்கு ஒரு டீச்சிங், சூதனுக்கு எல்லாம் இருக்கிற இன்டெலெக்ட் யாரு இருந்தாலும் ஒரே டீச்சிங் தான் இங்க. அது என்ன? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நான் அபரா, இதுதான் சத்தியம். இத பிடிச்சிட்டீங்கன்னா எங்க இருந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன், எங்க இருந்து பயம் வரும்? ஆச்சாரியார் சொல்ற ஸ்ருதியினுடைய உச்சகலமான ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டீங்கன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு இந்த மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு இருந்தென்ன இல்ல, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் லோக்கலுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க, எது வேணுமோ அது. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு பிடிக்க வேண்டியது ஏவம் அத்ராபி மா சங்கி. மா சங்கின்னா டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் அட் ஆல். கன்ஃபியூஷனே இல்ல. ஏன்னா சிரவணம் ஆச்சரே. ஆகையினால திருப்பி திருப்பி இந்த சவந்தை அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருங்கள். வேதாந்த அனுஷ்டானத்தை யார் ஒருவன் பண்ணிக்கொண்டே அவனுக்கு இதெல்லாம் இல்ல. அதுக்காக தான் உங்களுக்கு மகா வாக்கியத்தினுடைய கிரேட்னஸ் சொன்ன. இது அகண்டார்த்த போதகம்னு அந்த மகா வாக்கியமானது உங்களுக்கு பிரத்யட்சமாக உங்களுக்கு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்கும்னு சொல்லியாச்சு. அது கொடுக்கறதுனால உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா வேதத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. வேதத்துல இருக்கிறது ஒரே ட்ரூத் தான். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்கன்னா தத்துவ சமன்வயாத்துன்னு ஒரு சூத்திரம் எழுதினார். அதுல முழு வேதாந்தத்தையும் முன்ன ஆதியோட அந்தமா அனலைஸ் பண்ணார் ஆச்சாரியார். நமக்காக பாவம், அவர் ஞானி, அவர் பாட்டுக்கு மேல உட்கார்ந்து இருக்க வேண்டியவர். அவர் என்ன பண்ணார், ஃபியூச்சர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மேல ஒரு கருணை ஒண்ணு வந்ததுனால இது அப்படியே போயிட்டுன்னா இந்த நாலேஜ் ஆனது இல்லாம போயிடும்ன்றதுக்காக எழுதி வச்சுட்டு போனார் அவர் பாவம். அவர் என்ன எழுதினார்னா முன்ன பின்ன உபக்கிரமம், உபசம்ஹாரம், அர்த்தவாதம், அபியாசம், இது எல்லாத்தையும் பலம், அர்த்தவாத, உபபத்தி, இந்த லாஜிக்காலிட்டி, திருப்பி திருப்பி வேதம் என்ன சொல்றது, முன்னாடி என்ன சொல்றது, பின்னாடி என்ன சொல்றது, திருப்பி திருப்பி என்ன சொல்றது, எதுலதான் தாற்பயம் இருக்கு, இப்படி எல்லாம் முழு வேதாந்தத்தையும் முழு வேதத்தையும் சேர்ந்து நமக்காக அனலைஸ் பண்ணி தத்து சமன்வயா எல்லாம் எங்க இருக்க சர்வேஷாம் வேதாந்த வாக்கியானம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேதாந்த வாக்கியங்களும் எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் சாட்சாத் அத்தவா பரம்பரையா, சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ பிரத்யக் அபின்ன என்னை விட வேறில்லாததான அத்விதீய பிரம்மணி தாத்பரியம், அத்விதீயமான அந்த பிரம்மத்துலதான் தாத்பரியம். இது சமன்வயாத்தியாய விஷயா. இதுதான் சமன்வயாத்தியாயத்துல அப்படி கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ண. ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுனால ஒரு அனுபவத்தையும் கிடையாது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஒண்ணுதான் நம்ம நம்ப வேண்டிய ஒரே விஷயம். அதனால வேதாந்தானாம் அசேஷானாம், முழுக்க வேதாந்தத்துல ஆதியோட அந்தமா எங்க வேணாலும் நீங்க போய் தேடி பாருங்க. ஆதி மத்திய அவசானத்தகா, முன்ன பின்ன நடுவுல எல்லாம் பிரம்மாத்மன்யேவ தாத்பரியம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தான் தாத்பரியம். இது தீஹி, இந்த ஒரு புத்தி வரணும் இருக்க, இதுதான் சிரவணம்.
இந்த ஒரு எண்ணமானது நல்லா இன்ஜெக்ஷன் வந்துருச்சுன்னாக்கா வேதாந்தம் தான் பிரமாணம், வேதாந்தம் தான் பிரமாணம், பாக்கி எல்லாம் செகண்டரி, அது சொல்றதான் நான் நம்பணும் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் யாருக்கு ஏறிட்டோ அதுக்குதான் இந்த தீக்கு பேர் தான் சிரவணம் பவே, இதுதான் பிரமாணம் இல்லையா? இப்படி ஒரு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா பிரமாண அசம்பாவனை வருமா? வரவே வராது. ஸ்ருதி தான் தாத்பரியன்றது நல்ல தூக்கத்துல எப்ப ராத்திரி 2 மணி ஏதா கூட உபநிஷத்துல சொன்னிருந்தாதான் ஒத்துப்பான்னு நீங்க சொல்லணும். அப்பதான் அதுக்கு பேர் தான் டீச்சிங். பாக்கி எல்லாம் டீச்சிங்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் சௌகரியம், வெரி குட், அவ்வளவுதான். ஆனா எனக்குன்னு வந்தா நான் எல்லாம் பாடு பண்ணேன் உபனிஷத் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இருக்க. இந்த தீக்கு பேர் தான் சிரவணம் அப்படின்னாரு. சரி, சிரவணம் 2 விதமா இருக்கே சார். சிரவணம்ன்றது கூடவே மனநமும் சேர்ந்து வருது. இப்ப இந்த சிரவணத்துல என்ன வருதுன்னா 2 வித பிரச்சனைகள் வருது. ஒண்ணு அகம் பிரம்மா அப்படின்றதுல தகராறு வருது, நான் ஜீவன் ஒண்ணு. இன்னொன்னு வேற நீங்க ஒரு கன்ஃபியூஷன் பண்றீங்க, ஜெகத் பொய்ன்றீங்க, அது உண்மை வேற இருக்கு இல்லையா? இந்த 2த்துல நான் மாட்டிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மனநமும் எனக்கு தேவைப்படுது. அந்த சிரவணத்தோட கூட அது அதுவா இதுவான்ற மனநம் இல்லைன்னாக்க திருப்பியும் கன்ஃபியூஷனுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? ஆகையினால நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பகவான் என்ன பண்ணாருன்னா சமன்வயாத்தியாய ஏதத்து சு உக்தம். சமன்வயாத்தியாயத்துல இந்த விஷயங்கள்லாம் என்ன எல்லா ஸ்ருதி வாக்கியங்களும் எதுக்காக வந்திருக்குன்னா அந்த ஒரு முனையாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் தாத்பரியம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், 4 பாதங்கள் எழுதினார். அதுல முதல் பாதத்துல ஸ்பஷ்டமா தெரியக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள், சிலதெல்லாம் உங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியாது, முன்ன பின்ன சேர்ந்து புரியணும் இப்படின்னு. பட் எந்த உபனிஷத் வாக்கியத்தை வேணாலும் எடுத்துங்க, எல்லா உபனிஷத்துல அது எல்லாம் எங்க போய் முடியும், ஜீவ பிரம்ம ஐக்கியத்துலதான் தாத்பரியம், அத்வைத பிரம்மத்துலதான் தாத்பரியம் அப்படின்றத நன்னா சமன்வயாத்தியாயத்துல சு உக்தம் நன்றாக சொல்லிவிட்டார். சு உக்தம், சு உக்தம்னாக்க சுஷ்டு உக்தம் நன்னா சொல்லிவிட்டாரு. அந்த தி சுவாஸ்திய காரிபிகி, இந்த தி ஆனது இந்த இன்டலெக்ட் இல்லையா, இந்த அத்வைத்தத்துலதான் வரணும் அப்படின்றது நன்னா உங்க புத்தியில நிலைக்கும்படி சுவாஸ்திய தீஹி காரிபி, இது உங்களுடைய இதுல ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை வரணும். ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் நமக்கு, இத சொல்றதுக்கு தான் வேதாந்தம் வந்திருக்குன்னு வரணும். தர்க்கைஹி சம்பாவனார்த்தசிய, இது பண்ணும்பொழுது உங்களுக்கு தர்க்கங்கள்லாம் வருது. பின்ன எப்படி அவர் அப்படி சொன்னார், சாங்கியம் அப்படி சொன்னா, ஏன் யோகம் அப்படி சொல்றானே கண்ண மூடின்னு உட்கார்ந்தா வரும்னு சொன்னா, நீங்க என்னடானா சிரவணம்னு சொல்லிருக்கீங்க, நான் அதை பண்றதா இதை பண்றதான்னு சந்தேகம் வருது. அவன் சாங்கியம் சொல்றத பார்த்தா அதுவும் கரெக்டா மூல பிரகிருதியை சொல்றாரு, அதேதான் பகவானும் சொல்றாரு கஷேத்திரஜன்னு, அதை பார்த்தா அதுவும் நியாயம் மாதிரி இருக்கு. நீங்க சொல்றபடி பார்த்தா வேதாந்தமும் நியாயம் மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம்லாம் வருது. ஸோ அவனும் ஆஸ்திக தரிசனம் தானே. இப்போ நமக்கு 6 நாஸ்திக தரிசனங்கள் இருக்கு, 6 ஆஸ்திக தரிசனங்கள் இருக்கு இல்லையா? அந்த நாஸ்திக தரிசனங்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணா சாருவாக்கன், அவன் என்ன சொல்லிட்டான்னாக்க, அதெல்லாம் சார் இந்த வேதாந்தம் இதெல்லாம் பொய் சார், பிறந்துட்டோம், லெட்டஸ் என்ஜாய், அவன் முடிஞ்சது, கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். இதை விட்டுட்டு யாவத் ஜீவே சுகம் ஜீவே, இருக்கிற வரைக்கும் சுகமா வாழ்ந்துட்டு போங்க சார். சாப்பிடாதுன்னு சம்பாதிக்க நிறைய பேர் சொல்றாரு இல்ல, சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு தானே சம்பாதிக்கிறோம், அது கூட இல்லைன்னா என்ன சார் சாப்பிடறது தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான் இல்ல. அப்படி எதான கரெக்ட் அப்படின்னு அவன் சாருவாக சொல்ல, யாவத் ஜீவம் சுகம் ஜீவே என்ன ரிணம் கிருத்துவா கிருதம் பிபத், கடனா உடனே வாங்கி அப்புறம் ஏமாத்தி நீ செத்து போனே அவன் கொடுக்க போறான், விட்டு வாங்க சொல்ற, நீ பேங்க்ல போய் வாங்கி செத்து போனா அவனை எப்படி கறக்குறான்னு பாத்துக்கலாம். இதுதான் வாழ்க்கை. இதை புரிஞ்சிக்காம செத்து போனவொடனே அந்த கர்மாவை பண்றேன் இதை பண்றேன், இதுக்கு ஏன் சார் இப்படி அசடு வாங்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்கறான் இல்லையா? இவனை பத்தி நம்ம கேட்கறதே இல்லை, ஏன்னா இவன் நாஸ்திகன். இவனுக்கு ஜீவ பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எதிரிக்தமா ஒண்ணு இருக்குன்னு கூட அவன் நினைக்க கூட இல்லையே, அதனால அவனோட பேசவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஜெயினம் வந்தான், இந்த வேதத்தெல்லாம் நம்பாதீங்க நீங்க, என்ன எங்க ரிஷபதேவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் அங்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி எல்லாம் அசல் வைஞ்சதுனாலதான் எங்க ஆளு இருக்காரு ரிஷபதேவர், அவரு அங்க் அப்படின்னு எழுதிருக்காரு. அந்த அங்க்ல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் தரிசனம். இந்த ஹிந்துஸ் இவங்க எல்லாம் உங்களை
மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவனையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை நம்பாதீங்க. அதனால நான் சொல்றேன் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்காரு. இந்த 24வது தீர்த்தங்கரா இருக்கக்கூடிய மகாவீரர் இருக்காரு இல்லையா, அவர் தான் உண்மையான ஜெயின். அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஜிதஹா, அவர் தான் வெற்றி, விக்டர். விக்டரை தானே நம்ம ஃபாலோ பண்ண. இவங்க எல்லாம் வாழ்க்கையை புரிஞ்சுட்டு வெற்றி பெற்றவர்கள், அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வேதத்தை நம்பாத அப்படின்னு. சோ சாருவாகனும் வேதத்தை நம்பல, ஜெயினனும் வேதத்தை நம்பல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே புத்திஸ்ட் அவங்களுக்குள்ளே அதெல்லாம் ஜெயினர் கெயினர் சொல்றதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு 3 புஸ்தகங்கள் இருக்கு. 3 புஸ்தகங்கள் என்ன சொல்லிக்குன்னா, அபிதர்ம பீட்டகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அவளுக்கு, அப்புறம் வினய பீட்டகம், சூத்திர பீட்டகம் அப்படின்னு 3 பொட்டி, திரிபீட்டகம்னு பேரு அவளுக்கு. இந்த 3 பொட்டிய சில பேர் ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இந்த 3 பொட்டியில ஒரு சித்தாந்தத்தை எடுத்துட்டு பண்ணவங்க. இதுல ஃபேமஸா இருக்கக்கூடியவர்கள் ஹீனயானா, மகாயானான்னு 2 பேர். இந்த ஹீனயானான்றவ யாருன்னா, வெளியில பொருள்கள் இருக்குன்னு வச்சுப்போம், ஆனா இதெல்லாம் பொய், இருக்கு உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வச்சுட்டு பேசினவன் ஹீனயானா. மகாயானா சொன்னா உலகன்றதே ஒண்ணு இல்ல, அதுவே உங்களுடைய கற்பனை தான் உலகம். 2வது நீங்க தூங்கி எழுந்ததுனாலதான் உலகம் வந்தது. நீங்க தூங்கி விட்டீங்கன்னாக்கா உலகமே இல்ல. நீங்க அப்ப தப்பா பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இருக்குன்னு அவன் தனியா ஒரு பிலாசபிய கண்டுபிடிச்சான் அவன், மகாயானா ஹீனயானன்னு. இந்த மகாயானால ஹீனயானால 2 பேர், பாஷ்யார்த்த அஸ்தித்வவாதி, பாக்கியத்துல பொருள்கள்லாம் இருக்கு, ஆனா நம்ம அதை தாண்டி மேல போகணும் அப்படின்னு சொன்னவன் ஹீனயானா. அவன் 2 பேர் இருக்கான். அவன் யாருன்னா ஸ்ரௌத்ரந்திகன் அப்படின்னு ஒருத்தன், அப்புறம் வைபாஷிகன். இவங்க 2 பேருமே அந்த திரிபீடகத்தை ஒத்துண்டவா. எங்களுடைய புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான். இவன் அடுத்தவன் ஒருத்தன் இருக்கான். இந்த மகாயானத்துல இருக்கக்கூடியவன் பின்னாடி வந்தவர்கள், இவர்கள் தான் ரொம்ப பாப்புலரா நமக்கு தெரியவர். மாத்தியந்திகம், க்ஷணிக விஞ்ஞானவாதிகள். அவன் சொன்ன மாத்தியந்திகன் சொன்னா சூன்யவாதி. அவன் எதுவுமே கிடையாது சார், எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நத்திங்ல ரொம்ப முடியும். சோ பிலாசபின்றது நத்திங் தான். அத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா சரியா போயிடும். அந்த நத்திங்க யாரு உணர்ந்தா அதுக்கு பேர் தான் நிர்வாணம். ஒண்ணுமே இல்ல உலகம்ன்றது, ஜீரோ அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் முக்திக்கு காரணம்னு அவனுடைய குரூப். இன்னொருத்தன் அதுல இருந்து ஒருத்தன் பிரிஞ்சான். அவன் என்ன சொன்னா, க்ஷணிக விஞ்ஞானம். அவர் சரியா சொல்லல. இந்த ஜீவனுடைய காலத்தை நீங்க பார்த்தாலே புரியும். எப்படி ஒரு விளக்கானது எரியுது, உங்களுக்கு எப்படி தோன்றது? 1 மணி நேரமா இந்த விளக்கு ஜுவாலையா எரிஞ்சுட்டே இருக்கு. 1 மணி நேரமா ஜுவாலை இருந்தது. எவ்வளவு க்ஷணம் அந்த ஜாலை செத்து 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 புரிஞ்சு செத்து புரிஞ்சு சத்து பிறந்துன்னா வந்தது. உங்களுக்கு ஏமாத்துறது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி 1 மணி நேரமா எரிஞ்சிட்டு இருக்கு சார். எங்க 1 மணி நேரமா எரிஞ்சுது? யோசிச்சு பார்க்க மாட்டீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கேன் நானு. உங்களை எப்ப பார்த்தேன்? நான் 10 வயசுல பார்த்திருக்கேன், 20 வயசுல பார்த்திருக்கேன், 30 வயசுல பார்த்திருக்கேன், இப்ப கிளாஸ்ல பாக்கிறேன். பார்த்துட்டு இருக்கும் பொழுதே எவ்வளவு சேஞ்ச் வருது உங்க கையில. க்ஷணிக்கம், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறிண்டே இருக்க இல்லையா? எல்லாரும் மாறிண்டே இருக்கான். அவனே சொல்றான் செல் எல்லாம் மாறிண்டே இருக்குன்னு. எல்லா செல்லும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டெத் ஆகிட்டே இருக்கு, புது செல் வளர்ந்துட்டே இருக்குன்னு இங்கிலீஷ்காரன்னு ஒத்துக்கிறானு. அப்படின்னா என்ன? க்ஷணிக விஞ்ஞானவாதி இல்லையா? அவன் இந்த உலகம் இவ்வளவுதான் சார், நீங்க இந்த வேதம் சொல்றது அதெல்லாம் நினைச்சு நீங்க பாட்டுக்கு சந்தியாவனம் பண்றேன், யாகம் பண்றேன், வேதாந்தம் படிக்கிறேன் போகாதீங்க. இத நீங்க உட்கார்ந்து ஒரு குகையில உட்கார்ந்தீங்கன்னா இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இப்ப என்னாச்சு? சாருவாக்கம் ஒருத்தன், ஜெயின 2வது, இவன் ஹீனயானால 2 பேரு, மகாயானால 2 பேர். இவங்க 4 பேரையும் நம்ம 6 பேரையும் தள்ளி விட்டாச்சு. ஏன்னா இவன் எப்போ வேதத்தை ஒத்துக்கலையோ அப்பவே இவனுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா வேதத்துல இருந்தா உலகமே வந்து, வேதம் இல்லைன்னா எங்க இந்த உலகம் வந்திருக்கும்? அந்த வேதத்தினுடைய பியூட்டியே அவனுக்கு தெரியலன்னா இவங்கிட்ட இனிமே பேசி பேசிய பிரயோஜனமா கிடையாது. அதனால அவனை மொத்தமா அவனுக்கு பதில் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்ககிட்ட போய் எப்படி நீங்க பதில் கொடுப்பீங்க இல்லையா? நாஸ்திகர்கள்கிட்ட போய் நீங்க எப்படி நீங்க பதில் கொடுப்பீங்க? அவனுக்கு தான் புரிய போறது இல்லையா? அவன் தான் இல்லன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாம். அதனால இவாளை பத்தி நம்ம கவலையப்படல. ஆனா நமக்கு பிரச்சனை வந்தது யாருன்னா 6 ஆஸ்திகவாதிகள் இருக்காங்க. அவன் தான் நமக்கு பெரிய ப்ராப்ளமே. இவங்களால நமக்கு ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை. இவனுக்கு ஏதோ அசடிங்க சொல்றதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அவன் என்ன பண்றான்? நம்மளுக்கு சொல்ற மாதிரி, ஏன்னா அவன் வேதத்தை முழுமையா நம்புறான். யாரு? சாங்கியன் வேதத்தை நம்புறான் நல்லா. அவன் என்ன சொன்னா 24 தத்துவங்களா வேதத்தை பிரிச்சிடறான்.
அவன் என்ன சொல்றான், மூல பிரகிருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது அவிகிருதி, அதுக்கு விகாரமே கிடையாது. மகதாத்யாக, மகத்து முதலியவர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி பிரகிருதியாகவும் இருக்கும் விகிருதியாகவும் இருக்கு. எப்படி ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் சிருஷ்டி பாத்தீங்கன்னா அது காரணமா இருக்கும், ஆனா அதுவே மூல பிரகிருதியினுடைய காரியம் தான். ஒரு ஆங்கிள் பார்த்தா அது காரணம் மாதிரி இருக்கு உங்களுக்கு, ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா நமக்கு காரணம் என்ன, பஞ்ச தன்மாத்திரை தானே காரணம். இதெல்லாம் வந்து பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாம் காரணம் இல்லையா, அதனால தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஆனா அது எப்படி வந்தது அப்போ அப்படின்னு நீங்க கேட்டேன்னா மூல பிரகிருதி மாயையில இருந்து வந்தது இல்லையா. அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் இது வந்து அது காரியமாகவும் இருக்கு, சம்டைம்ஸ் காரணமாகவும் இருக்கு. காரியமாகவும் இருக்கு, விகிருதியாகவும் இருக்கு, பிரகிருதியாகவும் இருக்கு. அப்புறம் ஒரு 16 இருக்கு, இந்த மனசு, அகங்காரம், புத்தி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து விகாரமா இருக்கு இல்லையா. ஆனா இது எதுலயுமே சம்பந்தப்படாம ஒருத்தர் இருக்காரு, புருஷன் இருக்காரு, அவர் பிரகிருதியும் கிடையாது விகிருதியும் கிடையாது, அவர் எதுலயும் சம்பந்தப்படுத்தலன்னு சொல்லும் போது நம்மளுடைய ஆத்மாவோட அது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. அவர் தான் அசங்கமாச்ச, அசங்கன்ற ஆங்கிள் நம்மளோட சரியா வருது. இது என்னடா இது ஒரே பிரச்சனையா இருக்கு, நம்மளோட வருது, ஆனா அவன் ஈஸ்வரனையும் ஒதுக்க மாட்டான்றான். நம்ம முழுக்க முழுக்க வேதத்துல சொல்லிட்டு தொட்ட இடத்தெல்லாம் துர்கா சுத்தமும் ருத்ரமும் படிச்சுட்டு இருக்க ஆளுங்க, நமக்கு முழுக்க முழுக்க பக்தியினாலதான் வேதாந்தத்துக்கிட்டேயே வருவான்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறவன். நம்ம அவன் நிரீஸ்வரவாதியா இருக்கான், ஆனா அவன் சொல்றது வந்து வேதாந்தத்துல சொல்ற மாதிரியே இருக்கு. அதனால எனக்கு சந்தேகம் வருது, ஓஹோ அது மாதிரி இவன் வேதாந்தி சொல்ற சாங்கிய மாதிரி சொல்றான் போல, இவனுக்கு பக்தி கிக்தி பாகவதம் ராமாயணம் இதெல்லாம் நம்பிக்கை இல்ல போல இருக்கு அப்படின்னு தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துடும். ஓஹோ ருத்ரான்னா வேஸ்ட் போல இருக்கு நம்ம பண்ணதுன்னா. இங்க என்ன சொல்றது, ஐயோ அதெல்லாம் பண்ணலன்னா நீங்க வேதாந்தத்துக்கு வர முடியாதுயா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி பண்றியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ராமாயணம் படிக்கிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அனுஷ்டானங்கள் வச்சிருக்கியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு காயத்ரி பண்றியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீ அங்க இங்க வருவேன்னு அதை சொல்லும் போது தகராறு வருது. எதை எடுத்துக்கிறது எதை விடுறதுன்னு தகராறு வருது இல்லையா. அப்ப என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டு படிக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. இதை என்ன பண்ணார் ஆச்சாரியால் நமக்காக சூத்திர பாஷ்யத்துல 2வது அத்தியாயத்துல அவிரோத அத்தியாயத்துல எடுத்தார். இதெல்லாம் எப்படி நம்மளுடைய பிலாசபிக்கு விரோதமாக இருக்கிறது, எந்த சமயத்துல நம்ம ஒத்து போறோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம எடுத்துக்கலாம். ஆத்மா அசங்கம் புல் அசங்கம் போது நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவன் நிரீஸ்வரவாதியா சொல்லும் போது அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அவன் மூல பிரகிருத்தின்னு சொல்றதை நம்ம ஒத்துக்கலாம், ஆனா மூல பிரகிருத்தினாலதான் சிருஷ்டிக்கே வருதுன்றது ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்ருதி என்ன சொல்றது, அந்த பகவான் பிரம்மன் தான் ஐஷ்யத பகுஷ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு சொல்றது. தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராபிஷத்துன்னு பிரம்மமே தான் உண்டாச்சு, பிரம்மமே தான் உள்ள வந்ததுன்றான். அவன் என்ன சொல்றான், அவன் பிரதானம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு, பிரகிருதி தான் பண்ணிட்டு, புருஷன் இது உள்ள வரவே இல்லை, அவர் வெளியிலேயே இருக்காரு. நான் எப்படியா வெளியில இருப்பார், ஆகாசத்துக்கு வெளியில அவர் எப்படி, ஆகாசமே இல்லைன்னா அவர் எங்க இருப்பாரு இல்லையா. அதனால இந்த காலையில அவனால பதில் சொல்லணும். ஆனால சாங்கியம் தப்பு, அவன்கிட்ட போகாத என்ன. சரி யோகம், அவன் யோகம் என்ன சொல்றான், அஷ்டாங்க யோகம். அவன் யமோ நியமோ பிராணாயாமம் பிரத்யாகாரம் ஆசனம் சமாதி இப்படி எல்லாம் சொல்றான். சரி அவன் சொல்றது நியாயமா இருக்க மாதிரி இருக்கு நமக்கு. ஆமா சார் ஆசனம் வேண்டாமா, அது பிரத்யாகாரம்னா இந்திரியங்கள் தான் கண்ட்ரோல் வேணும், பொருள்கள்ல இருந்து நம்மளுடைய மனசை வித்ரா பண்ணணும், எல்லாம் நியாயமா இருக்கு. அவன் ஈஸ்வரனை ஒத்துக்கிறான், வேற ஈஸ்வர பிரணிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும்ன்றான், எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்ன்றான், எல்லாம் சொல்றத பார்த்தாண்டாக்க அது மாதிரியே இருக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், ஜீவ பிரம்ம ஐக்கியம் இல்லாமையே நீ வெறுமையே சமாதியில உட்காருன்னு சொல்லும் போது அது வரைக்கும் நம்மளோட டிராவல் பண்ணிட்டே இருந்தோம், ஒரு இடத்துல வந்தோடனே நமக்கு தகராறு வந்துருக்கு. அவனை விட்டான். அதனால ஆச்சாரியால என்ன சொல்ல வேண்டி இருக்குதுன்னாக்க 2வது சாப்டர்ல, அப்பா இந்த விஷயங்கள்லாம் யோகம் சொல்றது நீங்க எடுத்துக்கணும், ஆசனம் சமாதானம் நிர்விகல்பம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா அவன் ஒரு பொருளும் இல்லாம தியானம் பண்ணுன்னு சொல்றான். அது எப்படியா பண்ண, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுட்டு பிரம்மத்தை தானே தியானம் பண்ண முடியும். பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்றது தெரியலன்னாக்கா அந்த யோகமானது போயிடுமேன்னு சொல்லி அந்த இடத்துல நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, இல்லப்பா நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் வேதாந்தத்துல சொல்றதுதான் சரி அப்படின்னு போட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நியாய வைசேஷிகன் அவன் என்ன பண்றான், அணுதான் காரணம் அப்படின்றான். இந்த உலகத்தை உடைச்சிட்டே போனீங்கன்னாக்க கடைசியா நிக்க போறது ஆட்டம் தான் நிக்க போறது அப்படின்னாரு. அதை நித்தியம்னு சொன்னான். நம்ம ஒரு ஸ்ருதியானது படிச்சு சொல்றது பிரம்ம சத்தியம், அது ஒண்ணுதான் நித்தியம், ஆத்மா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் நித்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்தியம், அதை தவிர எல்லாமே பொய்ன்னு சொன்னா
அது எப்படி நித்தியமான ஒரு ஆட்டம்னு ஒண்ணு இருக்கும், அனித்தியமான ஒரு ஆட்டம் இருக்கும். அனித்தியமான ஆட்டம் உலகத்தை கிரியேட் பண்ணும், நித்தியமான ஆட்டம் ஒன்னும் பண்ணாதுன்றதெல்லாம் நீ சொல்றது லாஜிக்கே சரியா வராது. அதனால தர்க்கத்தினால நிச்சயமா உங்களை பண்ணவே முடியாது. எவ்வளவு தர்க்கம் பண்ணாலும் இங்க வேதாந்தி கிட்ட அந்த தர்க்கமானது செய்யாது. இன்ஃபேக்ட் மோகர் தர்க்கம் பண்றவன் இங்க பிரதிபங்கம் ரொம்ப இன்டெலிஜென்டா இருந்தா அவனுக்கு வேதாந்தம் புரியாது. அவன் தர்க்கம் பண்ணாத வரைக்கும் அவன் போயிச்சான். அவன் நைசா தர்க்கேன மதிரா பண்ணையான்னு உபநிஷத் சொல்றது வேற. தார்க்கிகனுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நெகட்டிவ்லியா இருப்பான். தொன்னைக்கு வெண்ணெய் ஆதாரமா, வெண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமான்னு பேசிட்டே இருந்தான்னாக்கா அவன் ஒரு காரியம் நடத்த மாட்டான் அவன், இல்லையா? அதனால தார்க்கிகனோட சரியா வராது அப்படின்னு சொல்ல. சரி, பூர்வ மீமாம்சகன் இவன் ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுல இருந்து சிலதெல்லாம் எடுத்துட்டான். இந்த பூர்வ மீமாம்சகருக்கான அவன் ஒரு பெரிய தலைவர். நமக்கு வேதத்தை நன்னா புரிஞ்சின்றவன் அவன். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நான் வேதாந்தி வைதிகன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவன் என்னெல்லாம் வேதாந்தத்துல இப்போ வேதத்துக்கு போடுறானோ அந்த ரூல் எல்லாம் நான் ஒத்துண்டு ஆகணும். அதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணிட்டா கூட நீ வேதாந்தியே இல்ல, நீ ஒரு பௌத்தன்னு என்ன திட்டு விடுவான். ஒரே செகண்ட்ல போயிடுவான். உங்களுடைய ஐடியா எல்லாம் பாத்தீங்களா, அத்வைத்தெல்லாம் கொஞ்சம் சூன்யவாதம் மாதிரி இருக்கு, சனிக்க விஞ்ஞானவாதம் மாதிரி இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இருக்க நம்மளுடைய வாதம். இப்ப சொல்லுங்க, சாருவாகவாதமும் இங்க இருக்கா அத்வைத்தத்துல? அதுல இதுக்கெல்லாம் ஜெயினன் சொல்றது இருக்கா? விக்டர் பின்னாடி போனோன்றதும் ஒத்துக்கிறோமா? அவ சனிக விஞ்ஞானவாதம் பத்தி நம்ம ஒத்துக்கிறோமா? பாக்கியார்த்த அஸ்தித்வத்தை ஒரு லெவல் வரைக்கும் ஒத்துக்கிறோம், பாக்கியார்த்த நாஸ்தித்வத்தையும் ஒத்துக்கிறோமா, சாங்கியனுடைய விஷயமும் ஒத்துக்கிறோமா? சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாத்துல இருந்து இருக்கக்கூடிய சாரத்தை மாத்திரம் தான் எடுத்துட்டு நம்ம பேசிருக்கு. இதுல இருந்து இதெல்லாம் டெவலப் ஆகி இப்படி எல்லாம் பெருசா போயிருக்கே தவிர ஒரிஜினலா இருக்கக்கூடிய இந்த பிலாசபியானது ஒரு நாள் தப்பா போகாது அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றார். அதனால அவர் என்ன சொன்னார், பூர்வ மீமாம்சகன் என்னெல்லாம் சொன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவன் என்ன சொல்றான், எது உங்களுடைய பிரத்யட்சத்துக்கும் கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டாதோ அதுதான் வேதம் சொல்றது அப்படின்னு சொல்றான். அது கரெக்ட் தானே? நம்ம ஒத்துன்னு தானே ஆகணும், இல்லையா? ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்றது எப்படி தெரியும்? செத்து போன உடனே ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் மேல போறதுன்றது எப்படி தெரியும் நமக்கு? யார் சொல்லுவான், இல்லையா? சொர்க்கம் இருக்குன்றது யார் சொல்லுவான்? பிரத்யட்சத்தினால சொல்ல முடியாது, அனுமானத்தினாலையும் புரிய முடியாது. அப்போ வேதத்தினுடைய சரணம். ஆகையினால அவன் சொல்ற வழியிலேயே நம்ம போக வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், இப்படிதான் வியாக்கியானம் பண்ணோம், இது எல்லாத்தையும் ஒத்துக்கணும். அப்புறம் அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் வேதம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி கொடுத்தா அதுக்கு எதுக்கு வேதம்? அதான் நீங்க பிரத்யட்சத்திலேயே கண்டுபிடிப்பீங்களா? இது தெரியாத விஷயம், உங்களுக்கு தெரியக்கூடாது. இதுக்கு முன்னாடி தெரியுமா இந்திரன் கையில வஜ்ரஹஸ்தம் இருந்ததுன்றது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, இல்லையா? அதனால வேதம் சொன்னாதான் தெரியும். வஜ்ராயுதம் ஒண்ணு இந்திரன் வச்சிருந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆகையினால ஆமாதான், அதையும் நம்ம ஒத்துந்தோம். ஆமாப்பா, அதே மாதிரிதான் இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியமா எங்களுக்கு தெரியாத விஷயம் இது சொல்றது அப்படின்னா. அனதிகத அபாதித்த வேதத்துல சொல்லக்கூடிய விஷயம் எக்காலத்திலயும் மாறக்கூடாது சார். நோபடி கேன் நெகட் தட் அப்படின்னு அவங்க கண்டிஷன் போடுறான், இல்லையா? நாங்க சொன்னோம்னாக்க வாஜபேய யாகம் பண்ணா சொர்க்கலோகம் கிடைக்கும், யாராவது தைரியம் இருந்தா நெகட் பண்ணி பாருங்கன்றான், சேலஞ்ச் பண்றான். இப்ப நம்ம என்ன ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினால மோட்சமானது கிடைக்கும் அப்படின்றது நம்ம சேலஞ்ச் பண்ணா அவன் சொல்ற இந்த லாஜிக்கை தான் நான் எடுத்து ஆகணும். ஆனால் நானே சொன்னேன், எங்க பிரம்மத்தை இட் cannot be negated by anybody at any point of time. நான் அவனுடைய ஐடியா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். அவன் என்ன பண்ணிட்டான், வேதம் இருக்கும்போது எதுக்கியா இந்த பரமசிவனையும் விஷ்ணுவையும் கட்டிட்டு அழறீங்க? இவங்க எல்லாம் லோக்கல் தெய்வங்கள் இல்ல, ஏதோ நமக்கு வேணும்னாக்க விஷ்ணுவானவர் வருவாரு. அவங்க எல்லாம் அக்னி வாயு வருணன் மாதிரி தான் இந்த ருத்ரன் விஷ்ணு அது மாதிரி தானே இருக்கு நிறைய இதுல. இவங்க எல்லாம் பெரிய தெய்வமே இல்ல, அதுக்கு போய் நீங்க இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் பிரம்ம ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்கறது தப்புன்னு சொன்னால அந்த சமயத்துல வி கோ அகேன்ஸ்ட் கிடையாது, நீ சொல்றதுதான் தப்பு. அந்த வேதத்துக்கு எப்படியா ஞாபகம் வச்சு அவாளுக்கு பண்ண ஏத்த மாதிரி கர்மாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்? எப்படி இந்த ஆளுக்கு இந்த புள்ள பிறப்பான், இந்த புள்ள எப்படி அப்பாவுக்கு இப்படி காப்பாத்துவான் கடைசி சமயத்துல, இவன் எப்படி அப்பாவை விட்டுட்டு போறான், இதெல்லாம் அவாவா பண்ண புண்ணிய பாவம். அது கரெக்டா அந்தந்த ஃபேமிலிக்கு போகணும்னாக்க யாராவது ஒருத்தர் கணக்கு வச்சுக்கணும்ல. வேதமே அப்படி கணக்கு வச்சுக்க, வேதமானது ஜடம் தானே, வார்த்தைகள் தானே. அதனால நீ ஈஸ்வரனை ஒத்துக்கலான்னாக்க கர்த்தராஜ்யா பிராபியத்தே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜடம் ரமணர். கர்மாவானது ஜடம், அதுவே எப்படி கணக்கு வச்சுட்டு கொடுக்கும், ஜடமான கர்மா கொடுக்காது, ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன. இப்படி வேதாந்தியானவன் அவங்கிட்ட இருந்து இருக்கிற நியாயங்கள்லாம் வச்சுட்டான்.
சாங்கியங்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய நியாயங்கள், தார்க்கிகன்ல இருந்து தார்க்கிகன் எப்படி பேச கத்து கொடுத்தான்னா எல்லாமே அனுமான வாக்கியங்களா தான் பேசணும். அதே மாதிரிதான் நம்ம இந்த பிரம்மமானது அறிந்து கொண்டுதான் ஆகணும். ஏன் இது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பதனால், அது மாத்திரம் இல்ல சாஸ்திரத்தினால மட்டும்தான் இது அறிய முடியும். அவனுடைய ஸ்டைல்லயே அந்த அனுமான வாக்கியம் மாதிரியே நம்ம போறோம். ஹேத்து சாத்தியம் இப்படி எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கிக்கலன்னா அணுன்னு சொன்னான்ல அதை ஒத்துக்கல. இவன் பிரதானம் தனக்கே இது அதை ஒத்துக்கல. இவன் ஈஸ்வரனை ஒத்துக்காம பேசுறது பூர்வ மீமாம்சம் ஒத்து. இப்படி இது எல்லாத்தையும் மனனம் பண்ணிருக்காரு. இப்போ உங்களுக்கு இந்த மனனத்தினால உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. பிற்காலத்துல எது வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த 2வது சாப்டர்ல தித்தீயாத்தியாய ஈரிதாக இந்த தர்க்கங்கள்லாம் இவர் என்ன பண்றாரு 2வது அத்தியாயத்துல பண்ணதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க பிரமாண அசம்பாவியும் பிரமேய அசம்பாவனையும் போய்கிட்டார் மனனத்தினால இல்லையா. பிரமாண அசம்பாவனை சிரவணத்தினால போச்சு. பிரமேயத்துல அவன் சொல்றது ரைட்டா இவன் சொல்றது ரைட்டான்னு இதெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ அந்த அசம்பாவனையும் போச்சு. சோ 2 வழியிலயும் நமக்கு கிளியரா புரிஞ்சிட்டு அத்வைதம் தான் சத்தியம்ன்றது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்னு இருக்க விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்க. இது ஏன் சார் ஹபிச்சுவலா எனக்கு ஒரு விபரீத பாவனை பிரமாண அசம்பாவனை சொல்லிட்டார், பிரமேய அசம்பாவனை சொல்லிட்டார். இப்ப விபரீத பாவனை சொல்றார். பகுஜன்ம திருடாபியாசாத் தேஹாதிஷு ஆத்மதீஹி க்ஷணாத் புனர் உதேதி ஏவம் ஜகத் சத்யத்வ தீரபி. பல ஜென்மங்கள் பகுஜன்ம திருட அபியாசம், எத்தனையோ ஜென்மாவா இந்த உடம்ப நானு 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 நினைச்சு பழக திடீர்னு இந்த ஜென்மால சார் உங்களுக்கு எனக்கு இந்த உடம்புக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லைன்னாக்க எனக்கு சிரிப்பு தான் ஆகுது. உங்களை பார்த்து யார் சொல்றாரோ அவரை பார்த்தா பைத்தியம்னு தோன்றதை தவிர நான் இந்த உடம்புல நான் இங்கே இருப்பேன் இல்ல இங்க இருப்பேன் நான் என்ன உளறீங்க சார் தானே கேட்பேன். இது ஏன்னா நமக்கு அவ்வளவு இந்த கெட்ட நாலேஜ்ன்றது அவ்வளவு ஊர்ஜிதமா இருக்கு. எனக்கு யாராவது சொன்ன என்ன பைத்தியம் சொல்ற அளவுக்கு ஆயிடுது இல்ல. பகுஜன்ம திருட அபியாசா அப்படி ஒரு அபியாசம் பண்ணிருக்கேன். அதனால தேகாதிஷு இந்த தேகம் மைண்ட் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு சின்மயானந்தா இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல போய் ஆத்மதீஹி இந்த ஆத்மதீயானது எப்படி பண்றது க்ஷணாத் ஒரு க்ஷணத்துல அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடி அது எனக்கு நான் தான் தோணுது. டக்குனு யாராவது ஏதாவது கொடுத்தா உடனே கை நீட்டி விடுவேன் எது வாங்கறதுக்கு இல்லையா. நான் என் உடம்புக்கு தான் அதை கொடுக்கறாருன்னு ஒரு க்ஷணம் கூட எனக்கு தேவையில்லை. எப்ப பார்த்தாலும் இந்த உடம்போட நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். பகுஜன்ம திருட அபியாசாத்து தேகாதிஷு தேகம் முதலியவைகளில் ஆத்மதீயானது க்ஷணாத் ஒரு க்ஷணத்துல ஏற்படுறது. புனப்புனகா உதேதி ஏவம் அது மாத்திரம் இல்ல, இந்த ஜீவபாவமானது எனக்கு இந்த தேகத்துல வந்தது அது ஒரு பெரிய பிரச்சனை. அது கூட பரவாயில்ல, இது எப்படியாவது சமாளிக்கலாம்னு இன்னொன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நீங்க பிரம்ம சத்தியான்னு சொன்னீங்கன்னா கூட ரைட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கத்துக்கலான்னு பார்த்தா ஜெகன் மித்யான்னு ஒண்ணு சொன்னீங்களே இது அநியாயமா ஒரு டிஃபன் பாக்ஸ்லயே முழுக்கிட்டீங்களே. பொய்னா இது ஒரு லெவலுக்கு மேல போய் பூசணிக்காக கொண்டு போய் என்னோட தை சாதத்துக்குள்ள அடைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. உலகம் போய் பொய்ன்றீங்களே அங்கதான் புனப்புனகா உதேசியவம் ஜெகத் சத்தியத்துவ தீரிதாதே. ஜெகத் சத்தியமா பசிச்சுதுன்னா போறேன் சாப்பிட போறேன். இப்ப இறங்க கீழே பார்த்தானே இறங்கணும். இது சத்தியம் இல்லைன்னா நான் எப்படி போவேன் வீட்டுக்கு? இப்போ இது வேற 2 காரியம். ஜீவபாவம் வந்தது கணம் கணம் வந்துட்டே இருக்கு. உலகம் சத்தியம்னு இது 2 எப்படி வந்ததுன்னா இதான் விபரீத பாவனான்னு பேரு. எப்படி எந்த அளவுக்கு நம்ம பாயிண்ட் பாரு, எது இல்லையோ அதை இருக்கிறதுன்னு சொல்லி அதை எல்லாரையும் நம்ப வைக்கிறது. இப்ப நான் இல்லன்னு சொன்னா நான் தான் பைத்தியம் மாறேன் இல்லையா, அந்த அளவுக்கு மாத்தி இருக்கு பாருங்க. இதுதான் கவனி. இதுக்கு பேர் தான் விபரீத பாவனை. இந்த விபரீத பாவனை போனோம்னாக்க என்ன பண்ணோம்னா இந்த வேதாந்தத்தை கேட்டு 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 சிரவணம் ஜெகன் மித்யா ஜெகன் மித்யான்னு ஆட்டோ சஜஷன் கொடுத்து நீங்க இந்த பாடி இல்ல நீங்க பாடி இல்லன்றத டெய்லி இதை கேட்டுட்டே இருந்தாதான் இது போகும் அப்படின்னு சொல்ல வர. விபரீத பாவனா இயம், இதுக்கு பேர் தான் விபரீத பாவனா. நான் இந்த ஜீவ பாவனா நினைக்கிறது என்ன, உலகத்தை உண்மைன்னு நினைக்கிறது, இந்த 2ம் விபரீதமான பாவனைன்னு வேதம் சொல்லி தருது. அப்படின்னா என்னது, இது உண்மை, இது 2மே பொய். நீங்க ஜீவனும் இல்ல இந்த உலகம் சத்தியமும் இல்ல, இதுதானே சொல்லி கொடுக்கறது. நமக்கு ஆச்சாரியால் என்ன சொல்லி கொடுக்கிறார், இது 2 இல்ல, நீங்க பிரம்மம், இந்த உலகம் பொய், பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவன். இதுதான் விபரீத பாவனா ஐயம். இது எப்படி தெரியும்னா ஏகாகிரயாத்சா நிவர்த்ததே. இத நீங்க என்ன பண்ணும், ஏகாகிரதையா நல்ல டிலிஜென்ட் ரிப்பிட்டேஷன் இருக்கணும் உங்களுக்கு.
ரொம்ப நாள் வேதாந்தத்துல அதை ஊனி கேட்கணும். சும்மா ஏதோ பாக்கி கிளாஸுக்கு போற மாதிரி புராண ப்ரொஃபஷனுக்கு போற மாதிரி ஏதாவது கேட்டு வந்தா நடக்காது. யூ ஹாவ் டாக்ட். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அது எப்படி அது எப்படி அது எப்படி அது எப்படி நான் பிரம்மமா இருப்பேன் அப்படின்னு நீங்களும் கூடவே வரணும் அந்த டீச்சிங்கோட. இப்படி வந்தா ஏகாகிரம் வரும். இந்த ஆத்மாவானது எப்படி சார்? அக்லேத்யோயம் அதாஹ்யோயம் அசோஷ்யம் அக்லேத்யோயம் அசோஷ்ய ஏவச்ச நித்திய சர்வகத ஸ்தானு அச்சலோயம் சனாதனஹனர். இந்த ஆத்மாவானது நெருப்புனால சுட முடியாது, இது தண்ணியினால நனைக்க முடியாது, இது காத்துனால உலர்த்த முடியாது, இது சஸ்திரத்தினால வெட்ட முடியாது, நீங்க உங்களுடைய சொரூபம் அப்படின்னு நல்லா திருடமா இருக்குன்னு பகவத்கீதை நமக்கு சொல்லி தருது. சொல்லும் போது ஒரு ஜோக் ஞாபகம் வந்து, சாட்சிகள் என்ன சொல்லுவாரு, அக்லேத்யோயம்னா இந்த ஸ்திரீகள்லாம் அந்த காலத்துல ஒரு சுருணன் ஒண்ணு வச்சுட்டு இருப்பாள்ல, அது என்ன ஆகும், எண்ணெய் பாத்திரத்தையே அதுல இருந்து எடுப்பா, அதுல கொஞ்சம் மாவு சிந்துச்சுன்னா அதை தொட்டு அந்த அந்த வஸ்திரமானது எப்படி இருக்கும்னாக்கா அது நெருப்புல பட்டதுனாவே சட்டுன்னு அது பிடிக்காது. அக்லேத்யோயம் அசோசியம் நீங்க என்ன தண்ணியில நினைச்சாலும் அது அசோசியம் அதோஷம் அது காயவகை எப்போதும் பிசு பிசுன்னு அது இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஆத்மான்னு கிண்டலுக்கு சொல்றாரு. அந்த மாதிரி அந்த ஆத்மாவானது அக்லேத்யோயம் இந்த மீமாம்சல ஒரு இதுக்கு அந்த சுருணைக்கு ஒண்ணு சொல்லுவா, அந்த அத சாட்சிகள் கிண்டலுக்கு சொல்றாரு. அது இந்த ஆத்மா மாதிரிப்பா நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய சுருணை எல்லாம் அது ஒண்ணும் பண்ண முடியாது, நெருப்புனாலும் பண்ண அது வெட்டினா கூட போகாது, அவ்வளவு தடியாயிடுச்சு. அது சாதாரண நம்ம டவல் தான், அது ஓவர்தியே இவ்வளவு தடியாயிடுச்சு அது சுருணையா அப்படின்னாரு. அது மாதிரி இப்படி யோசிக்கணும். இல்ல ஆத்மாவை இது அக்லேத்யோயமாகவும் அதாக்கியமாகவும் அசோசியமாகவும் இருக்கு அப்படின்றது எப்ப போறதோ அப்பதான் நிவர்த்ததே. உங்களுக்கு இந்த விபரீத பாவனை இதை நன்னா எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் இது போகும். தத்துவ உபதேசாத் பிராகேவ பவேத்யேதத் உபாசனாத். இங்கதான் ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் இந்த ஏகாகிரம் எல்லாம் எப்ப வரும்? ஏகாகிரம் வந்ததுன்னா தானே உங்களுக்கு போனோம். இதெல்லாம் வரணும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முன்னாடி நீங்க நிறைய உபாசனை பண்ணிருக்கணும். இங்கதான் ஆச்சாரியார் வேலையை காமிக்கிறார். நிறைய உபாசனா பலம் இருக்கணும் உங்களுக்கு. நிறைய காயத்ரி ஆதிகள்லாம் பண்ணிருந்தாதான் இந்த திருடமாக இந்த வேதாந்த வேலை செய்யணும்னாக்க உங்களுடைய உபாசனையானது நன்னா இருக்கணும். எப்படி? தத்துவ உபதேசா பிராகேவ, இந்த தத்துவ உபதேசம் வருவதற்கு முன்னாடியே பவதி ஏதத் உபாசனா, இந்த உபாசனையினால உங்களுக்கு சகுண பிரம்ம உபாசனையினால இந்த தத்துவ உபதேசம் வரும்பொழுதே உங்களுடைய மைண்டுக்கு ஒரு அந்தக்கரண சுத்தி ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் வேதாந்தத்துக்கு வரும்போது தான் அவர்களுக்கு தான் இது குயிக்கா வேலை செய்யாது. இல்லன்னா இட் டேக்ஸ் டைம். இங்க ப்ராப்ளம் எங்க வந்ததுன்னு பாருங்க, நம்ம கையில வந்தது. டீச்சிங் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன நமக்கு ஏன் வரல அப்படின்னா அந்த உபாசனமானது சரியா பண்ணின்றானே, ஆனால் இங்க வரும்போது அது ரொம்ப குயிக்கா படுது. ஆகையினால நம்ம என்ன பண்ணோம், இவர் ஏற்கனவே நமக்கு சொன்னதுனால சமாதி சகிதா தாவத் அபியசே, அதனால இன்னும் கொஞ்சம் திருடமா நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா, உபாசனாதி விஷயங்கள். அதனாலதான் சன்னியாசிக்கு கூட உபாசனை வேணும்னு டெய்லி பிரணவ உபாசனை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படின்னா கிரகஸ்தனா இருந்தா சொல்லவே வேண்டாம், காயத்ரி ஆதி உபாசனங்கள் கூட இருந்துட்டே ஆகணும். அப்பதான் இது புரியும். அதுதான் உங்களுக்கு அது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்தன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு திடமாறுது அப்படின்னு சொல்றாரு. உபாஸ்தயோத ஏவாத்ர பிரம்மசாஸ்திரேபி சிந்ததாக பிராக் அனபியாசின பச்சாத் பிரம்மாபியாசேன தத்பவேத் உபாஸ்தயः அத்தः ஏவ அத்ர. இந்த பிரம்மசாஸ்திரே அப்படி சிந்ததா அத்தः ஏவ அத்ர பிரம்மசாஸ்திரே அப்படி சிந்ததான்னு என்ன அர்த்தத்துல சொல்றேன்னா, பிரம்ம விஷயமான சாஸ்திரத்துல கூட உபாசனைகளை அங்கங்க நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு சம்ஹிதா உபனிஷத்து நீங்க படிச்சீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துல எனக்கு சீச்சாம்பியா கியா சியாமஹா வர்ணஸ்வர இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லணும்? பிரம்மத்தை மாத்திரம் தானே சொல்லணும், அதான் தேவைன்றதுக்காக தானே சொன்னார். அப்புறம் அங்க என்ன வியாகுலி உபாசனம், பூரி திவாயு பூவரி சந்திரமாகா இதெல்லாம் எதுக்காக அவர் சொல்லணும்? அதுக்கப்புறம் என்ன பிரணவ உபாசனை வேற, அங்க அது பாங்க உபாசனை வேற அங்க சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் அங்கங்க உபனிஷத்து எல்லாம் ஏன் உபாசனையை சொல்றதுன்னா இதுக்காக தான் சொல்றது. அந்த உபாசனையை நீங்க கூட பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா
உங்களுக்கு அந்தக்கரண சுத்தியானது ஏறிண்டே இருக்கு. அந்தக்கரண சுத்தியானது வரும்போது இந்த தத்துவமசியானது வாக்கியமானது நன்னா பலனை கொடுக்கறது. இதுதான் ஒரு காரணம். பரோட்சமா ஆவதற்கு காரணம் இந்த உபாசனாதி விஷயங்கள் தான். பச்சாத் பிரம்ம அபியாசேன, இது சகுண பிரம்மமாவே நீங்க பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறம் பிரம்ம அபியாசம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன பிரம்ம அபியாசம் அப்படின்னாக்க, அடுத்த ஸ்டேஜ் இந்த சமாதி, இந்த விஷயங்கள்லாம் அபியாசங்கள், இந்த பூஜா அபியாசங்கள், இதெல்லாம் வந்து லோயர் லெவல் அபியாசம். இன்னொன்னு பிரம்ம அபியாசம். பிரம்மத்தையே நினைச்சிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஸ்ருதி வாக்கியங்களையே டெய்லி பாராயணம் பண்ணிட்டே இருக்கிறது. இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னாக்க, ருதம் படிக்கிறது, இதுலதான் போக்கஸ் இருக்கு. சூக்தங்கள் படிக்கலாமா, அதை படிக்கலாமா, அர்ண பிரஷ்னம் படிக்கலாமா, இப்படின்னு போயிட்டு இருக்கு. பிரம்ம அபியாசன்ற ஸ்டேஜ் வந்ததுனாக்க என்ன பண்ணா, வெறும் உபனிஷத் வாக்கியங்கள் தான். அந்த உபனிஷத் வாக்கியங்களையே நினைச்சுட்டே இருக்குது. மற்ற பாராயணம்னா என்ன அர்த்தம்? காதால இருந்தா கடோபனிஷத் பாராயணம், கேன உபனிஷத் பாராயணம், பிரதாரண்ய உபனிஷத் பாராயணம் தான். இந்த பாராயணத்தை பண்ண அதுக்கு பேரு பிரம்மாபியாசம் பேரு. இதெல்லாம் சகுன பிரம்ம அபியாசங்கள். இதனால அந்த கரண சுத்தி இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். பிரம்ம அபியாசத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சிரவணாதிகள் எல்லாம் வீட்டுல பண்ண ஆரம்பிச்சான்னா அப்பதான் இந்த பிரம்மமானது நன்னா நீங்க பாக்கி எல்லாம் இன்னும் கூட நாட்டம் அப்பதானே குறையணும். இந்த கர்ம விஷயங்கள்லாம் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்ன? அதெல்லாம் வந்து தடுக்கிறது. இங்க பிரம்மாபியாசம் பண்ணீங்கன்னா டோட்டலா வேதாந்தத்துக்கே கமிட் ஆயிடுவீங்க. இப்படி பிரம்மாபியாசேன தத் பவேத் அப்படின்னாரு. இந்த பிரம்மாபியாசம் பண்ணணும். பிரம்மாபியாசம்னா என்ன சார் அப்படின்னாரு. எப்ப பார்த்தாலும் வேதாந்தத்தை தத் சிந்தனம், தத் கதனம், அந்யோன்யம் தத் பிரபோதனம், ஏதத்யேக பரத்வம் ச பிரம்மாபியாசம் விதுர் புதாக. எப்ப பார்த்தாலும் அதே ரெண்டு பேர் பார்த்தாலே வேதாந்த சிந்தனை. அங்க இப்படி சொல்லிருக்கா, அங்க இப்படி சொல்லிருக்கா, உபநிஷத்துல இப்படி சொல்லிருக்க எப்படின்றது உங்களுக்கு தத் சிந்தனம். அதுலயே அந்த பிரம்மத்தை பத்திய சிந்தனம். தத் கதனம், அதையே டீச்சிங் யாரா பண்ண. சின்மயானந்த அழகா சொல்றாரு, யாரும் கிடைக்கலன்னா உங்க கையிலேயே காசு இருக்கு, புகடா வாங்கி கொடுத்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட பிடிச்சி அவனுக்கு சொல்லு. என்ன இல்லன்னா உங்க ஆத்துல சவர் இருக்குல்ல, அது ஒரு 4 ஸ்லோகத்தை படிக்க வேண்டியது கீதைய, கண்ண முடிக்க சவர் இருக்குல்ல, அந்த சவத்தை எடுத்து யாரோ 2 அசடு கேட்கறான்னு வச்சுக்கோ, அவனுக்கு சொல்லு. என்ன எப்ப பார்த்தாலும் இதே தான் புத்தி இருக்கும். தத் சிந்தனம், தத் கதனம், யாரும் சொல்லிட்டே தத் கதனம், அந்யோன்யம் தத் பிரபோதனம். திருப்பி திருப்பி உங்களுக்குள்ளேயே ஷேரிங். இதே டாபிக் தான். அங்க இப்படி சொல்லிருக்க சார், அங்க இதுக்காக தான் சத் சங்கம்னு சொல்றது. சத் சங்கத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் லைக் மைண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன டாபிக் சார், இங்க அவருடைய லெக்சர் இருக்காம, இங்க மூண்டவ உபனிஷதாம, இங்க மாண்டிக்க உபனிஷதாம, இதே குரூப்புக்குள்ளேயே புத்தி இருக்கும். இந்த கிளாஸ் ஆம இங்க என்ன சொன்னா, விசார சாகரத்துல என்ன சொன்னாரு, தைத்திரிய உபனிஷத்து என்ன சாகர, அந்யோன்யம் தத் பிரபோதம். திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே பேசிக்கொண்டே இருக்கிறது. ஏதது ஏகபரத்வம் ச, இந்த மாதிரி ஏகபரமாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் பிரம்மாபியாசம்னு பேரு. இதுதான் நிதித்தியாசனம், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சிரவணத்துக்கு வந்து திருப்பி 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 இந்த பிரம்ம ஞானத்தை பத்தியே நம்ம கேட்டுட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். இவ்வளவுதான் விஷயமே தவிர, இந்த பிரம்மாபியாசத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொன்னு ஒண்ணு இருக்குன்னா, சிரவணாபியாச ரூபம் அப்படின்னு நைஷ்கர்மிய சித்தியில அவர் சொல்லிட்டாரு. தனியா இந்த மனநம் நிதித்தியாசனம்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த வேதாந்தத்தை ரெகுலரா கேட்டுட்டே இருக்கிறது தெரியுமா, இந்த சிரவணம் தான் மனநமும் நிதித்தியாசனமும் சேர்ந்தது. அதனால இந்த சிரவணத்தினாலேயே உங்களுக்கு மனநமோ நிதித்தியாசனமோ நீங்க தனித்தனியா அங்கங்க புக்கெல்லாம் தேடிட்டு இருக்க வேணாம். இப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுதே உங்களை அறியாம உங்களுடைய புத்தி இவ்வளவு நேரம் எப்படி இருந்தது, 1 மணி நேரம் பிரம்மத்துல இருந்தது இல்லையா, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். இது வந்துன்னா அந்த ஞானம் வந்து சட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாபியாசம் விதுர் புதாக, இதுதான் புத்திசாலிகள் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் நம்மளும் பண்ணணும். இப்படி பண்ணோம்னா நிதித்தியாசனமானது அகம் பிரம்மாஸ்மின்றது திருடமாக கன்விக்ஷனோட அது ஆயிடும். சிரவணத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். பௌன புண்ணிய சிரவணம் புரியா, திருப்பி திருப்பி அந்த சிரவணத்தை கேட்டு இருக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः.